வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ் இந்திய நிகழ்ச்சி மாலை முரசு தொலைக்காட்சியின் மக்களுடன். அருமையான விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கணும் எல்லாருமே ஆசைப்படுவோம் இல்லையா? இந்த வாழ்க்கையில எல்லாருமே காத்திருக்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்குமா, இல்ல நமக்கு ஏதாவது ஒரு எதிர்காலம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இருக்கும். அது கிடைக்கணும்னா எண்ணம் மட்டும் இருக்கக்கூடாது, முயற்சியும் இருக்கணும். அந்த முயற்சியும் கூட அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாத முயற்சியா இருக்கணும். கண்டிப்பா நல்ல எண்ணமா இருந்தா எந்த ஒரு விஷயமும் வெற்றி பெறும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியும் அப்படிதான். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னே சொல்லலாம். இன்ட்ரெஸ்டிங் விட சீரியஸான டாபிக்னு சொல்லலாம். நம்ம அந்த கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே பயந்துட்டு ஏதோ ஒரு ஊசியை போட்டோம். அது கோவேக்சினா இருக்கட்டும், கோவிஷீல்டா இருக்கட்டும். ஆனா இப்ப கோவிஷீல்டை பத்தி நிறைய அபிப்பிராயங்கள் வந்திருக்கு. அந்த நிறுவனமே அறிவிச்சிருக்கு அதுல கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், லட்சத்துல ஒருத்தருக்கு இரத்த உறைவு ஏற்படும், இரத்த அணுக்கள் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்கவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம எல்லாம் ஊசியை போட்டுட்டோம். இப்ப மக்கள் மனநிலை எப்படி இருக்கு? கோவேக்சின் பாதுகாப்பானதுன்றாங்க, அவங்களாம் கொஞ்சம் ஜாலியா இருக்காங்க. கோவிஷீல்டு போட்டவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு, ஏத்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலாம், வாங்க மக்கள்கிட்ட அவங்க பல்ஸை பிடிச்சு பார்க்கலாம். ஸோ முதல்ல யார் காத்திருக்காங்கன்னு பார்ப்போம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. மனசுக்குள்ள ஒரு உறுத்தலோட இருக்கீங்களா? ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி வந்துச்சு, கோவிஷீல்டை பற்றி ஒரு தவறான செய்தியாக வந்திருக்கு. அது போட்டவங்களுக்கு ரத்த அணுக்கள் குறையும், அப்படிலாம் ரத்தம் உறையுதல் ஏற்படும் அப்படின்றாங்க. அந்த செய்தியை கேட்ட பிறகு உங்கள் ஃபீல் எப்படி இருக்கு? இல்லை, அவ்வளோ எதுவும் பயங்கரமாக ஃபீலிங்லாம் கிடையாது. ஓகே, நீங்கள் கோவேக்சினா இல்லை கோவிஷீல்டு? அதான் எனக்கு ஞாபகம் இல்லை எது போட்டேன்னா. ஞாபகம் இல்லை, கோவிஷீல்டு தான் போட்டிருப்பேன். ஆமாம், கோவிஷீல்டு தான் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். ஓகே, அப்போ ஒரு பயம்லாம் இல்லையா நியூஸ் எல்லாம் கேட்டு? இல்லை இல்லை இல்லை, ஏன்னா வேக்சின்னாலே உங்களுக்கு எப்பவுமே ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கும். ஓகே, அதை ஏற்றுக்கிறீங்க? ஆமாம், நார்மல் திங். ஆமாம் ஆமாம். ஓகே, அப்போ அவங்க பெரிதுபடுத்துறாங்களோ ரத்தம் முறையை? அது லட்சத்தில் ஒருத்தருக்கு ஏற்படும்னு சொல்லி பெரிதுபடல. அப்போ அவங்க ஒத்துக்கினாங்கன்னா அதுவும் கரெக்டு தானே. ஏன்னா கம்பெனி ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் தெரியாது அலோபதி பொறுத்த வரைக்கும் எந்த இல்லை, பயப்படுறது எதுவும் கிடையாது. ஓகே, அப்போ அந்த செய்தி யாராவது ஒருத்தருக்கு லட்சத்தில் ஒருத்தருக்கு இருக்கலாம். எல்லா வேக்சின்லையும் இருக்காது. அந்த குழந்தைங்க வேக்சின் போட்டாலே வேக்சின்னாலே அதில் ஒரு விஷயம் இருக்கு. ஆமாம், சைடு எஃபெக்ட் இல்லாமல் இல்லை இருக்காது. ஸோ நம்ம துணிஞ்சு வாழ வேண்டியதான், இல்லை பயப்பட வேண்டாம். ஆமாம், அதெல்லாம் எதுவும். ஓகே, அந்த செய்தியை கேட்டேன்னு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டதா இல்லை சிரிப்பு வந்ததா? அதிர்ச்சியில தெரிஞ்ச விஷயம் தான் அது. வேக்சின்னாலே. ஹாய் சிஸ்டர், ஹவ் ஆர் யூ? யா குட்ங்க. குட்ன்றீங்க. சமீபத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்டீங்களா? ஆமாம், அது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. திடீர்னு என்னடா இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு. நீங்கள் என்ன கோவேக்சினா? நான் கோவேக்சின் தான். பட் சன் கோவிஷீல்டு, ஏன்னா அந்த டைம் அதுதான் அவைலபிளாக இருந்ததுனால முதல்ல போட்டவங்க எல்லாருமே கோவேக்சின் தான். அது காலி ஆயிடுச்சு, அப்புறம் எல்லாம் கோவிஷீல்டு போட ஆரம்பிச்சாங்க. கரெக்ட். சரி, இப்போ அது நியூஸை கேட்டோன்னா அதிர்ச்சி அடைஞ்சிங்களா இல்லை ஒரு சின்ன புன்னகை தான் வந்துச்சா? இல்லை, கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஏன்னா இது நம்மளோட உடல் நலம் சம்மந்தப்பட்டது இல்லைங்களா? அதுவும் எல்லா ஏஜ் குரூப்பும் போட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப என்னடா ஆராய்ச்சி பண்ணலையா? ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. அது எல்லாரும் நம்ம புரிஞ்சுதான் ஆகணும். ஸோ ஆனால் கூட அந்த டைமில் நம்மளுடைய அரசாங்கம் நிச்சயமாக நல்ல ஒரு விஷயந்தான் பண்ணாங்க. பட் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிருக்கு அப்படின்றத தெரியுது. ஆமாம் ஆமாம், அது நேரம் பற்றாக்குறையும் இருந்தது, பதற்றம். யாரையும் குறை சொல்ல வேண்டாம், அப்படிதான் போக வேண்டிய சூழ்நிலை. ஆமா. சரி, ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, கோவேக்சின் கோவிஷீல்டு. நீங்க என்ன இன்ஜெக்ஷன் போட்டுருக்கீங்க? கோவேக்சின். கோவிஷீல்டு தானா? நீங்க கோவிஷீல்டு. கோவிஷீல்டு நீங்க? கோவிஷீல்டு. ஸோ கோவிஷீல்டு ஃபேமிலி 3 பேரும் நியூஸ் கேட்டேன்னா உங்க ஃபீல் எப்படி? வாட் டு யூ ஃபீல் when you hear the news? So nothing, sir. It is different. Exactly, we are unexpected to speak, but unexpectedly we have been come to beach and we have been met. இல்ல, what I'm asking, whether you feel afraid? ஐயோ போச்சே, நம்ம ஊசி போட்டுமேன்னு பயமா இருக்கா? ஓகே Sir, nothing, sir. What will? It's not in our hand. சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். மார்னிங் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க போல. லைஃப் எப்படி ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்றத கொண்டு வரதுக்கு நம்ம எப்படி வாழணும்? சீக்கிரமா எழுந்திக்கணும், நல்லா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். இயர்லி மார்னிங் எந்திரிச்சாலே ஹாப்பினஸ் வந்துடும். ஆமா, நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். நல்லா சாப்பிடணும்னா மூக்கு பிடிக்க சாப்பிடணுமா எப்படி? எது சாப்பிடணும் அது சாப்பிடணும். அளவா தேவையானதை சாப்பிடணும். நியூட்ரியன்ஸ் தப்பா எடுத்துக்கலாம், நியூட்ரியன்ஸா சாப்பிடணும். சூப்பரா சொன்னீங்க. இப்போ ஒரு நியூஸை கேட்ட பிறகு நீங்க அப்படியே கவலை ஆயிட்டீங்கன்னு உங்க வீட்டுல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அதான் உங்களை தேடி வரேன். அந்த நியூஸை கேட்ட பிறகு எப்படி இருந்துச்சு? கோவேக்சின் கோவிஷீல்டு எதை போட்டீங்க நீங்க? கோவிஷீல்டு.
கோவிஷீல்டு போட்டீங்க. சரி, இந்த நியூஸை கேட்டோன்னா வாட் டு யூ ஃபீல்? உங்க இதயம் டப்பு டப்புன்னு அடிச்சுதா? வெரி ரேர் பாசிபிலிட்டி. இட்ஸ் நாட் அ காமன் ஃபார். லேக்ல ஒருத்தர் இப்படி வெரி ஆகும்ன்றாங்க. ரேர். அது நமக்கு ஏற்படாது. அது நம்பிக்கை தான். எஸ். ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? ஃபைன். என்ன ஹைட் நீங்க? 6 feet. 6 feet. ஹைட் இந்த 6 feet வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்ல தொந்தரவா இருக்கா? யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. சில டைம் தொந்தரவாக இருக்கும். சில டைம் வந்து சின்னதான சர்ஃபேஸில் போகும்போது ஒரு குனிஞ்சு போகணும் அந்த மாதிரி. இல்ல இப்படி நீங்க ஹைட்டா இருக்கறனால நிறைய பொண்ணுங்க உங்களை பாக்குறாங்களோ? அப்படிலாம் இல்லை. இல்ல அதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கா? சிரிக்கிறத பார்த்தா தோணுது. இல்லை இல்லை, அவங்க பார்க்குறான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஓகே, நான் அப்படி பார்த்தா சந்தோஷம் தான். இல்ல ஓகே, தெரியுது உங்க இல்லை முகத்துல. இல்லை, அப்படிலாம் இல்லை. ஹாய், டிவில பாத்துருவாங்கன்னு சொல்றீங்க. சரி ஓகே, நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க, கோவிஷீல்டு. Yeah. அதுக்கப்புறம் உங்க மனசு எப்படி இருக்கு? நீங்க என்ன ஊசி போட்டீங்க? ஆக்சுவலி நான் கோவிஷீல்டு தான் போட்டேன். சரி, okay. ஆக்சுவலி எங்கள் ரிலேஷன் எங்கள் மாமாவுக்கே வந்து அது அவர் போட்டதுக்கப்புறம் லைக் 1 week வந்து அவருக்கு ஹை ஃபீவரு. ஓ. அவரே ஒரு மாதிரி மூவ் பண்ண முடியாத அளவுக்கு இப்போ அப்படியே படுத்துட்டாரு. ஒரு சிலருக்கு அப்படி ஆச்சு. ஒரு சிலருக்கு வந்து சைடு எஃபெக்ட் இருக்கும் கண்டிப்பா. ஸோ இங்க வந்து ஒரு பெரிய அன்பான கூட்டம் இருக்கு. நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், இவர் ரொம்ப வருத்தமா இருக்காருன்னு. ஏன்னு கேட்டுக்கலாம். இந்த டீம்லயே நீங்க தான் அந்த நியூஸ் கேட்ட பிறகு கோவிஷீல்டு நியூஸ் கேட்ட பிறகு ரொம்ப வருத்தப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏன் சார்? கம்முன்னு தான் இருந்துட்டு இருந்தோம். அந்த செய்தின்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நாள் அந்த ஊசி போடாம இருந்த கோவிஷீல்டு சரி. கடைசி நேரத்துல போட்டேன். ஆ, சரிங்களா? 2 டோஸா? ஆமா, 2 டோஸ் கரெக்டா போட்டுட்டேன். சரி, okay. இப்ப போட்டுட்டு இப்ப இடையில இந்த செய்தி வந்ததுல இருந்து கொஞ்சம் பயமா தான் இருக்குது. ஆமா சார். ஃபேமிலியே பயப்படுறாங்க. அவர் ஃபேமிலியே பயப்படுறாங்க. ஊசி வந்து இங்கே இந்தியன் ஊசி தான் போட்டோம். கோவேக்சின். ஆமா, கோவேக்சின் தான் போட்டோம். ஜாலியா அதனால ஜாலியா இருக்கும். ஆனா என்னன்னா அவங்க யாரும் இந்த மாதிரி எதுவும் சொல்லல. அவங்க சொன்னாலும் எல்லாருக்கும் பயம் இருக்கும். இல்ல கோவேக்சின் பாதுகாப்புன்னு சொல்லிட்டாங்க. பாதுகாப்புன்னு சொன்னாலும் ரைட்டு. அதனால நம்ம அதை கடந்து போயிட்டோம். மக்களுடன். சோ ரொம்ப பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு கோச் பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளவு வருஷமா கோச் பண்றீங்க? 5 years சார் பண்ணுங்க. 5 years பண்றீங்க. இந்த இயற்கை காற்றை சுவாசிக்கும் போதே நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனா நிறைய பேர் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க வீட்டுல. இந்த 7:30 மணி 8 மணிக்கு தூங்கிட்டு இருக்காங்க. அது என்ன பண்ணலாம் அவங்களால? அவங்க பேரண்ட்ஸ் தான் சார் சப்போர்ட் பண்ணோம். அவங்க பேரண்ட்ஸை எழுப்பி சோ பேரண்ட்ஸோட கடமை கடமை. அவங்கள தூங்க விட்டு பிள்ளை நிம்மதியா தூங்கிட்டு இருக்கு, நம்ம நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்க கூடாது. சரி, நீங்க எல்லாம் காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? 4 மணி. 4 o'clock. 5 o'clock. நீங்க 4 மணி. 4 மணிக்கு. நீங்க 6 o'clock. நீங்க 5 o'clock. 4 o'clock. இந்த வெயில்ல தாங்க முடியுதா? அது முடியுது. ஓகே, எப்படி வெயில டாலரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? தண்ணி நிறைய குடிப்போம். யார் பதில் கேட்டாலும் இவர் தான் பேசுறாரு. சொல்லுங்க, தண்ணி நிறைய குடிப்பீங்களா? ஓகே, இந்த வெயில் பிடிச்சிருக்கா இல்ல இந்த மாசம் முடியட்டும்னு காத்திருக்கீங்க? மாசம் வெயில் பிடிச்சிருக்கா? இவ்வளவு காத்து வெயில் மாசம் அடிக்குது. முடிஞ்சா போதா இருக்குது சார். இவனுக்கு வெயில் பிடிச்சிருக்கு. ஏன் வெயில் பிடிச்சிருக்குது? நல்லா விளையாட முடியுது எனர்ஜியோட. அடடடா, எல்லாம் வித்தியாசமான பதிலா இருக்கு. உங்களுக்கு இந்த வெயில் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சோ வாட் யூ ஃபீல்? செய்தியை கேட்டோன்னே அடடா அப்படின்னு ஆச்சா இல்ல ஓகே பாத்துக்கலாம்னு தோணுதா? போட்டாச்சு, இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி ஒரு விஷயம் நடக்கிறோம். லட்சத்துல ஒருத்தருக்கு வந்து ரத்த பிளேட்ஸ் கம்மியாகும், ரத்த உறைவு ஏற்படும் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. ஆமா, கரெக்ட் தான். பட் இருந்தாலும் பாத்துக்கலாம் என்ன நடக்குது. ஓகே, தமிழ்நாட்டுல அதெல்லாம் யோசிக்க கூடாது. ஆமா. நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க சிஸ்டர்? அது கேள்விப்பட்டேன். நான் நியூஸ் கேள்விப்பட்டேன். ஆனா நான் ஃபீல் எதுவுமே பண்ணல. நான் டாக்டர் கிட்ட தான் வேலை செய்யறேன். அதுக்கோசம் தான் நான் ஃபீல் பண்ணல எதுவுமே. ஏன் எதுவும் ஃபீல் பண்ணல? அங்க வந்து ஒரு தேரி வந்திருக்கு இல்லையா, அது ஒன்றும் பெரிய விஷயமா எடுத்துக்கல. நான் எடுத்துக்கல. ஓகே, அதுக்கு தான் மாற்று வழி ஏதாவது நம்ம பண்ணணுமா? நிறைய ஸ்ட்ரென்த்தா சாப்பிடணுமா? ஏன்னா நீங்க மெடிக்கல் அதெல்லாம் எப்படியுமே இல்ல சார். ஓகே, எதையுமே ஒரு விஷயமாவே எடுத்துக்கல. எதுவுமே எடுக்கல சார். அப்படியே தொடச்சு விட்டீங்க. யா. ஓகே, உள்ளுக்குள்ள ஐயோ அப்ப இனிமேல் என்ன பண்றது நம்ம பையனுக்கு அப்படின்னு இருக்கா இல்ல பாத்துக்கலாம்னு தோணுதா? இல்லை பார்த்துக்கலான்னு தான் தோணுது. கண்டிப்பாக ரொம்ப மோசமான விளைவுகள் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் ஏன்னா நம்ம இப்போ வந்து நிறைய முன்னேற்றங்கள் இருக்கிறனால மெடிக்கல் ஃபீல்டில் கண்டிப்பாக அதுக்குண்டான விஷயங்கள் செய்வாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை இருக்கு. நீங்க பூஸ்டர் ஏதாவது போட்டீங்களா? இல்லை, அதெல்லாம் போடல. 2 டோஸ் அவ்வளவுதான். ஆமாம் அந்த மாதிரி தான். ஓகே, ஒன்றும் ஆகாது, மகிழ்ச்சியா இருங்க. ஆமா, கண்டிப்பா. அந்த ஊசி போட்டதால நம்ம எல்லாம் உயிரோட இருக்கோம். எதுக்கு அப்படிலாம் ஊசி போடாது? எத்தனை லட்சம் பேர் இன்னும் போடாம இருக்கிறாங்க. ஊசியே போடல. நீங்க சொல்லுங்க. நான்லாம் ஊசியே போடல. நானே செத்தா போயிட்டேன். ஒண்ணும் இல்ல. நான் இதுக்கு ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல போய் வேலை செஞ்சேன். என்ன ஆச்சு? ஐயா சொல்லட்டும். நான் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு வந்தேன் கொரோனா டைம்ல. ஒண்ணுமே இதாவலையே. எஃபைட் வந்து பயம் தான். ரஸ்க் சாப்பிடுற மாதிரி பயம். அவங்களுக்கு பயம். நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து இவர் சொன்னது 100% உண்மையான விஷயம். நான் வந்து கொரோனா எனக்கு வந்துச்சு.
கொரோனா பேஷண்டோட நெருங்கி பழகுன எல்லாமே செஞ்சோம் நாங்க. கொரோனா பேஷண்ட் இவர் ஒய்ஃபுக்கு தான் கொரோனா வந்துருந்துச்சு. நான் அவங்கள போய் நேரில் போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து அவங்களுக்கு உண்டானதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். அந்த மாதிரி கொரோனா பேஷண்ட் நிறைய பேர் கூட சேர்ந்து சுற்றி இருக்கேன் நான். என்ன ஊசி போட்டிருந்தீங்க? நான் எந்த ஊசியும் போடலை. ஓ எக்ஸலென்ட். எந்த ஊசியும் போடல. கோவிட்ஷீல்டும் போடல, கோவேக்சினும் நான் போடல. ஓகே. ஏன் போடல? என்ன காரணம்? இல்ல எனக்கு வந்து ஊர் உலகமே பயந்துச்சு. நான் வந்து பயப்படல. என்னமோ இறைவன் வந்து எதை கொடுக்கறானோ அது கண்டிப்பா நடக்கும். இது வந்து ஊசி அப்படி இது வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்க சொல்லுங்க ப்ரோ, என்ன ஊசி போட்டிருக்கீங்க? நான் கோவேக்சின் எடுத்தேன். எங்க ஃபேமிலி ஃபுல் எல்லாரும் கோவேக்சின் தான். சோ யூ ஆர் கோவேக்சின் ஃபேமிலி. சரி ஓகே. கோவிஷீல்டுன்ற நியூஸ் கேட்ட பிறகு கோவேக்சின் போட்டு நானும் கோவேக்சின் தான். ஸோ போட்டவங்களாம் சந்தோஷமா இருக்கும். கோவிஷீல்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது எப்படி மிஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? கோவிஷீல்டு வந்து ஆக்சுவலாக நியூஸ் வந்தக்கப்புறம் தான் எல்லாரும் பதற ஆரம்பிச்சாங்க. லைக் அதுக்கு முன்னாடி எல்லாரும் நார்மலாக தான் இருந்தாங்க. அந்த நியூஸ் வந்தக்கப்புறம் எல்லாரும் லைக் என்ன இது ஏதாச்சும் இஷ்யூ இருக்குமான்ட்டுன்னு எல்லாரும் நிறைய செக்அப் பண்ண போகிறாங்க. அதுக்கு அவங்க அவ்வளோ பதற தேவையில்லை. ஸோ எல்லாமே ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு தானே நம்ம ட்ரை பண்ணது. அதாவது ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக ட்ரை பண்ணோம். அதுல மைனஸ் இருந்தாலும் ஏத்துக்கணும். இப்போ அதுல என்ன ஆராய்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரத்த உறைதல் ஏற்படும், ரத்த அணுக்கள் குறையும், லட்சத்துல ஒருத்தர் தான் ஏற்படும் இருக்காங்க. பயப்பட வேண்டாம். எங்க மிஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன்? ஸோ எல்லாமே ட்ரை அண்ட் எரர் மாதிரி தான் இந்த கோவேக்ஷீல்டு எடுத்து எல்லாமே எடுத்துன்னு வந்தாங்க. ஸோ அதுக்கே போடும்போது பாதுகாப்புன்னு தான் கொடுத்தாங்க. ஆமா ஆமா, அதனால நம்பி போட்டிருப்பாங்க. கண்டிப்பா அதுக்கு தான். பட் யூ ஆர் அக்செப்டிங், யூ ஆர் நாட் பிளேமிங் எனிபடி. ஆமா. ஸோ இதுக்கும் கியூர் பண்ண ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜி ஏதாச்சும் எக்ஸலென்ட்டா சொன்னீங்க. ஒரு எதிர்பார்ப்பு, ரைட்? ஆமா. யூ ஆர் அக்செப்டிங் இட்டா இல்ல யூ ஆர் அஃப்ரேடிங்? அக்செப்டிங். பட் யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. ஆபத்துக்காக ஒரு ஆபத்துக்காக சும்மா இருக்கிறது பதிலா அதுக்கு ஒரு வேக்சினேஷன் ரெடி பண்றதுன்றது ஒன் ஸ்டெப் அஹெட் தான். பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணி தானே அதை கொடுத்திருப்பாங்க. எங்க மிஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி மிஸ் ஆயிருக்கும்? எங்க மிஸ் ஆயிருக்கும்னா எல்லாருக்கும் அது அக்செப்ட் ஆகிற மாதிரி அந்த வேக்சினேஷன் இருந்திருக்காதுன்னு என்னோட கருத்து. ஸோ அதில் ஏதோ ஒரு சின்ன இதுவாக இருந்திருக்கும். பட் அதில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் மட்டும் எல்லா உடம்புக்கும் செட் ஆகாம இருந்திருக்கலாம். சரி, இப்போ இதை நினைச்சு பயமா இருக்கா? இல்லப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜி அப்படின்றீங்க? ஒண்ணுமே இல்லை. ஓகே, நம்ம பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை. ஓகே, அது ஒரு லட்சத்துல ஒருத்தருக்கு தான் ஏற்படுறதுனால நமக்கு ஏற்படாதுன்ற ஒரு நம்பிக்கை. ஷூர், கண்டிப்பா. ஓகே. நம்ம வந்து முந்தி பாதுகாக்கிறதுக்கு போட்டோம். இப்போ ஏன் பாதுகாத்தணும் யோசனை வருது. இல்ல எப்படினாலும் தோணுது இல்லையா? ஸோ லைஃப்ல எதுவுமே நிரந்தரன்றது தெரியுதா? ஒரு 10 விஷயம் பண்றோம்னா கண்டிப்பா ஒரு 2 விஷயம் தப்பா தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும். எக்ஸலென்ட்டா சொன்னீங்க. 10 விஷயம் பண்ணா 2 விஷயம் தப்பா தான் இருக்கும். 2 விஷயம் தப்பா தான் இருக்கும். 10 விஷயமும் சரியா இருக்க வாய்ப்பே இல்லை. ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். ஓகே, 2024ல இருக்கோம் இல்லையா? ஆமா. ஸோ ஒவ்வொரு ஆண்டு பிறக்கும் போது ஏதாவது ரெசல்யூஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்க என்ன பண்ணீங்க இந்த வருஷம்? அது ஏதாவது சரி பண்ணீங்களா? ஏதாவது உறுதிமொழி எடுத்திருப்பாங்க, இதை செய்ய போறேன் அதை செய்ய போறேன். நீங்க ஏதாவது எடுத்தீங்களா? அப்படி எதுவும் எடுக்கல. சரி ஓகே. இந்த கோவேக்சின் கோவிஷீல்டு நீங்க எந்த ஊசி போட்டீங்க? கோவிஷீல்டு. கோவிஷீல்டா? அந்த நியூஸ் கேட்ட பிறகு அதிர்ச்சியா இருக்கா இல்லை ஓகே அப்படி பார்த்துக்கலான்னு தோணுதா? இல்லை, ஸ்டார்டிங்லேருந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளம் தான் இருக்குது போட்டவங்களுக்கெல்லாம். சரிங்க. போட்டால் தான் சேஃப்னாங்க, போட வச்சிட்டாங்க. 2 ஊசி போட்டிங்களா? ரெண்டும் தான். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? அக்செப்ட் பண்ணிக்கலாமா? சரி, ஆனது ஆட்டோன்னு இருக்கலாமா? அப்படிதான் போட்டாச்சு. இப்போ திரும்ப ரிவர்ஸ் பண்ண முடியும்? யாரும் குற்றம் சொல்ல முடியாது. பண்ண முடியாது. ஸோ அது நல்லா ஆராய்ச்சி பண்ணி தானே அந்த ஊசியை போட்டிருப்பாங்க. எப்படி மிஸ் ஆயிருக்கும்? மெடிக்கல் இஷ்யூஸ் கரெக்டாக சொல்லுங்க. என்ன ஊசி போட்டீங்க ப்ரோ? கோவேக்சின் ஐ கெஸ். ஓகே, ஸோ கோவேக்சின் பாதுகாப்பானதுன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஹாப்பியா இருக்கீங்களா? Okay, like I never felt anything because last few days, like it's been 2 years, right? We put vaccine. எதுமே பண்ண முடியாது. Okay, கோவிஷீல்டு உங்க ஃபேமிலில யாரா போட்டாங்களா? I don't remember, but தெரியல. But when you hear the news about Covishield, about that conspiracy, what do you feel? I didn't felt anything, but I felt like maybe if any other disease இருந்துச்சுன்னா கொஞ்சம் டேஞ்சரா இருக்கலாம் அனே தோணிருக்கு. பட் மேபி இஃப் இட் இஸ் மோர் டேஞ்சரஸ், ஐ திங்க் மேபி கவர்மெண்ட் வில் டேக் சம் ஆக்ஷன் மேக்கிங். அதாவது இந்த ரிசர்ச்சுக்கு அப்புறம் இன்னும் ஏதாவதுனா கவர்மெண்ட் வந்து அதுக்கு மாற்று வழியாக கண்டுபிடிக்கும் நம்பிக்கையில இருக்கீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணி தான் லட்சக்கணக்கான மக்கள் யூஸ் பண்ணாங்க. எங்க மிஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? No, I think it has been in all over news, but it is not spreaded all over India like Covishield is not appropriate. Actually, முன்னாடியே நியூஸ் பார்த்தா like there are certain Covishield is not appropriate வந்திருக்கு. நான்லாம் பார்க்கலையா? No, there are certain channels who telecasted it. எனக்கு கொஞ்சம் கேட்ட மாதிரி இருக்கு. அதனால கோவேக்சின் but it is not spreaded over. ஓகே, சரி. எப்படி இவ்ளோ ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி தான் அதை கொடுத்தாங்க, எப்படி மிஸ் ஆயிருக்கும்? Some mistakes happen. அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணிட்டு கூட பண்ணாங்க. That's a mistake only. They are accepting their mistake. Very rare possibility. Yeah, you are not blaming anybody.
No, they have done a mistake. Yeah. They are accepting their mistake, right? Mm. Now, 1 in a lakh, maybe what they are saying may happen. So we cannot expect everyone to ஒரு happen. நல்ல விஷயத்துக்காக தான் செஞ்சாங்க, நம்ம உயிரை காப்பாத்துறதுக்கு. அதுல ஒரு தப்பு நடந்துச்சு, நம்ம ஏத்துக்கலாம். ஆமா. ஓகே, பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்கா? அது இருக்கும். That's a normal thing. வெளியே தான் சிரிக்கிறீங்களா? சரி, ஓகே. என் பக்கத்துல 2 இளங்காளைகள் இருக்காங்க. உங்களை நான் காளைன்னு சொன்னேன், நீங்க ஒரு மனுஷன், இதை ஆமோதிக்கிறீங்களா இல்ல நான் காளைன்றீங்க? இது எதுனாலும் ஓகே தான். நான் எக்ஸலன்ட்ங்க, இவ்வளவு நல்லவரா இருக்கீங்க. நீங்க காளையா இல்ல மனுஷன்? உங்களுக்கு தமிழ் அந்த அளவுக்கு புரியுது. ஓகே, நம்ம நேரடியா let me come to the matter. Okay, have you put any injection for COVID? No, I haven't done, sir. You haven't done? You didn't put any injection? No. You don't face any problem? No. You are happy? Yes. Okay, at that time, that very bad time, no, that time corona time, all are instructed to put injection, no? Yeah. And how you get escape? I was in my hometown, so. Where? In Jharkhand. Jharkhand. அங்க வந்து நீங்க ஊசி போடாமயே இருந்துட்டீங்க. Yes, sir. Okay, ஒண்ணும் இல்ல உங்களுக்கு. So கொரோனா வந்துச்சா? கொரோனால வரல actually. ஒமிக்ரான் வந்துச்சா? வரல. ஓகே, நீங்க சொல்லுங்க. அப்படி கிடையாது. சொன்ன மாட்டேன்னா இறைவன் மேல நம்பிக்கை. இறைவன் ஏதோ நாரானோ உலகமே நினைச்சு ஒரு இவர் கடவுள் நினைச்சா இறைவன் நினைக்கலன்னா அது நடக்காது. இல்ல, இறைவன் அப்பனா ஊசி போடுறத நாடலன்றீங்களா? இல்ல, இது இவங்க கவர்மெண்டோட சூழ்ச்சி. கவர்மெண்ட்டே கட்டாயப்படுத்துச்சு தவிர இறைவன் எந்த ஃப்ரீதாலும் இது ஒரு நோயே கிடையாது. அதுல ஒரு வருமானம் உங்களுக்கு ஏற்படுத்திட்டாங்கன்றீங்களா? இது ஃப்ரீயா மக்களுக்கு போட்டதா மட்டும்தான் இவங்க காமிச்சாங்களே ஒழிய அரசாங்கம் அதுக்கு தனியா வருமானத்தை அவங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இதை உட்காந்து நோண்ட ஆரம்பிச்சதான் தெரியும் இதை எத்தனை கோடி ஊழல் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். அந்த இந்தியன் கம்பெனி இவங்க அந்த கோவிஷீல்டு சொல்றீங்களே, அந்த சம்மந்தப்பட்ட கம்பெனி பிராண பத்திரம் அந்த கொடுத்தாங்க பாருங்க, கட்சிக்கு கொடுத்தா பாருங்க, அந்த ஆளுங்கட்சிக்கு கொடுத்தது வந்துருச்சு, வெளியே வந்திருக்கேன். எத்தனை கோடி கொடுத்துருக்காங்கன்னு. இதுலயே பல ஊழல்கள் இருக்கு, பல குழப்பங்கள் இருக்குன்றீங்க. எங்க இருந்து வரீங்க? கோயம்புத்தூர். நீங்க? கோயம்புத்தூர். எல்லாரும் கோயம்புத்தூர்ல இருந்து வரீங்க. என்ன இன்ஜெக்ஷன் போட்டீங்க கோவிடுக்கு? ரெண்டு தான். கோவேக்சின் போட்டீங்களா கோவிஷீல்டு? கோவிஷீல்டு கோவேக்சின் ரெண்டுமே போட்டுருக்கோம். ஒரு டோஸ் கோவேக்சின், ஒரு டோஸ் கோவிஷீல்டு. நீங்க அதே மாதிரி எல்லாமே. ஓகே, கோவிஷீல்டை பத்தி இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு தெரியுமா? மாதிரி ரத்த உறைதல் ஏற்படுது, ரத்த அணுக்கள் குறையும், லட்சத்துல ஒருத்தருக்கு. அந்த நியூஸை கேட்ட பிறகு அதிர்ச்சியில் இருக்கீங்களா இல்ல அதெல்லாம் பாத்துக்கலாம்டா அப்படின்றீங்க? அதெல்லாம் பாத்துங்க. பயம் உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. ஏன்னா இத்தனை வருஷம் வந்துட்டு ஆகாம எப்போ போனா போயிட்டு போகுது, என்ன பண்றது? நாட்டுக்காக நான் ஊசியை போட்டு நாட்டுக்காக போறேன்றீங்க. அவ்வளவுதான். What do you feel? அவ்வளவுதாங்க, அதேதான். அதேதாங்க. இல்ல, நானும் கேக்குறேன், கவர்மெண்ட் நிறைய ஆராய்ச்சி பண்ணி தானே அந்த ஊசியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ எப்படி ஒரு திடீர் தப்பு நடக்குது, எப்படி தெரியுது? அது வந்து கவர்மெண்ட் தான் கேட்கணும் நீங்க. ஓகே, நம்ம கிட்ட எதுவும் இல்ல. நம்ம கிட்ட இது இல்ல. நம்ம சொல்லி ஒண்ணும் இது இல்ல. ஓகே, நீங்க ஒன்றும் அது ஒரு வருத்தமும் படல, யாரையும் ப்ளேம் பண்ணல, நீங்க ஏத்துக்கிறீங்க? ஆமா, கண்டிப்பா. கடைசில வந்துட்டு சொல்லும்போது இததான் கேக்குறேன். கடைசில வந்துட்டு சொல்லும்போது தான் வந்துட்டு தப்பு. அது அதாவது நம்மள அப்பத ஊசி போட சொல்லிட்டு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா சொல்லாம ஊசி போட வச்சது தப்புன்றீங்க. கண்டிப்பா. ஓகே, பட் இருந்தாலும் விதி அது கவர்மெண்ட் தான் நம்ம கேட்கணும். ஆனா நம்ம கேட்டா நம்ம ரெஸ்பான்ஸ்ல கிடைக்குமா? ஓகே, ஒன்றும் போகாது, எல்லாருமே மகிழ்ச்சியா இருப்போம், நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஓகேயா? படிப்புன்ற ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வந்ததுனால ஜாலியா இருக்கு, அதான் உண்மை இல்ல? ஓகே சார், நீங்க சொல்லுங்க சார், என்ன இன்ஜெக்ஷன் போட்டீங்க? கோவிஷீல்டா கோவேக்சின்? கோவிட் சார். கோவிஷீல்டா? ஓகே, இப்போ ஒரு நியூஸ் கேள்விப்பட்டீங்கல்ல? ஆமாம் சார். இதை கேட்ட பிறகு ஒரே அதிர்ச்சியா இருக்கா இல்லை ஓகே பார்த்துக்கலான்னு தோணுதா? இல்லை, அதிர்ச்சியான விஷயம் தான் இது ரொம்ப. அதாவது ரத்த உறைதல் லட்சத்தில் ஒருத்தருக்கு ஏற்படும், ரத்த அணுக்கள் குறையன்றாங்க. இப்போ அந்த அதிர்ச்சியிலேருந்து மீளலையா? 50% மீறி இருக்கிறேன் சார். பட் உள்ளுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு நம்ம அந்த இன்ஜெக்ஷன் போட்டுமேன்னு. நான் என்ன கேட்குறேன், கவர்மெண்ட்டு அந்த ஆராய்ச்சி நிறுவனம் எல்லாமே சேர்ந்து பயங்கரமாக யோசிச்சு தானே அதை தயாரிச்சிருப்பாங்க, எப்படி தப்பாக இருக்கும்? அது அவங்களோட முயற்சி தான் சார் மெயினாக. முயற்சி பண்ண தான் நம்மளுக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கணும். அவங்க எதுவும் முயற்சி பண்ணால் நம்ம எல்லாம் அவங்க வீட்டில் வந்து தங்க வேண்டியது வீட்டில். ஓகே, அது அந்த காலத்தில் ஒரு முயற்சி பண்ணாங்க, இப்போ ஏதோ ஒரு தவறு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை நீங்கள் யாரும் குற்றம் சுமத்தலை, ஏற்றுக்கிறீங்க? மாதிரி இல்லை சார், இது ஒரு இயற்கையான ஒரு இது தானே சார். இது எல்லாம் குற்றம் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை சார். ஸோ ஒரு இன்ஜெக்ஷனில் தவறும் நடக்கலாம், அதை ஏற்றுக்கலான்றீங்க சார். ரொம்ப நல்ல மனுஷாக இருக்கீங்களே, எப்படி அது சொல்லுங்கள்? என்ன பண்ணாலும் ஏத்துக்கிறீங்க சார். எல்லாம் பார்த்து பழக்கம், எல்லாரும் பார்க்குறோம், நிறைய பேரை பார்க்குறோம். உலகத்துல ஏற்கனவே நிறைய வழிகள் தாங்கியாச்சு, இதுவும் ஒரு வழின்றீங்க. கருத்து பரிமாற்றம் கண்டிப்பா இருக்குங்க. எல்லாருக்குமே எல்லா விஷயத்திலையும் ஒரு கருத்து இருக்கும். ஆனா எல்லார் கருத்தையுமே எல்லாருமே ஏத்துக்கிறது இல்ல. அந்த கருத்து பரிமாற்றங்களை யார் ஒழுங்கா ஏத்துக்கிறாங்களோ, யார் புரிஞ்சுக்கிறாங்களோ
அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். எப்பவுமே எந்த கருத்துக்குமே ஒரு ஆப்போசிட்டும் இருக்கும், ஒரு ப்ளஸ்ஸும் இருக்கும். பட் என்ன இருந்தாலும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து தான் ஆகணும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுபவர் தமிழ்.